வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது நம்ம எதை வச்செல்லாம் அனலைஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு இப்போ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அண்ட் இதனால கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன், இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம வீக்லி ரிப்போர்ட்லேயே நிறைய கவர் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ மார்க்கெட்டோட ஒரு ஓவரால் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அப்புறம் இன்னையோட முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எஃப்ஐஐ டேட்டாவும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம். ஸோ இதெல்லாம் கூட இன்னைக்கு வந்து நமக்கு இது வந்து ஒரு திங்கக்கிழமை மார்க்கெட் தொடங்க போகுதுங்கிறனால நமக்கு வந்து நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸோட இம்பாக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் வந்து ஒரு புது கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈரான், யெமன் அண்ட் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எல்லாம் என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்னா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30க்கு நமக்கு தொடங்கும். நைட் வந்து ஒரு 2:30க்கு தான் நமக்கு மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகும். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஏன் இதுக்கு பேர் கிஃப்ட் நிஃப்டின்னு சொன்னீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு சர்வர் வச்சுருக்காங்க, அது வந்து குஜராத்தில். ஸோ அது அங்கேருந்து குளோபல் ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கான ஓப்பனாக இருக்கனால இதுக்கு பேர் கிஃப்ட் நிஃப்டி. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும். அப்போ இப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அண்ட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 6:30லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நமக்கு 7:30, 7:40 ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால 6:30லேருந்து 7:40 நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கேப் அப் கேப் டவுனை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 3:30க்கு கிஃப்ட் நிஃப்டி போன வெள்ளிக்கிழமை 3:30க்கு கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது 24,889ன்னு வச்சுக்கலாம். ஸோ 24,900க்கு ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லாம் லைக் 24,869 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே புஷ் ஆகிட்டு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 6:30க்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸும் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன இருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று. அதே சமயம் இதே இது வந்து நமக்கு 9, 9:30க்குள்ளே சப்போஸ் இந்த கிஃப்ட் நிஃப்டி இங்கே வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நம்ம இப்போ சொல்கிற அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸும் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. அப்போ இந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷரில் இருக்குமா, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குமானா செல்லிங் ப்ரெஷரில் தான். ஸோ ஒன்று வந்து மார்க்கெட் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான சான்சஸும் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வச்சு. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் வரலாம். ஆனால் இந்த கேப் அப் வந்து ஒரு 24,900 இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் நமக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 25,000, 24,950 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50லையும் 24,950க்கு பக்கத்தில் இந்த இடத்துல கேப் அப் வந்து அங்கேருந்து மார்க்கெட் சரிவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது ஓப்பனிங்கில். ஓகே. நமக்கு அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் நமக்கு பார்க்கும்போது முழுசாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,000ல். ஏன்னா திங்கக்கிழமை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,000ல் தான் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 25,000 செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு வைக்கும்போது ஒரு 25,000 தான் நமக்கு நிஃப்டி 50யோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சப்போர்ட் வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் தான். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,820 வரைக்கும் நம்மளோட நிஃப்டியோட டவுன்ஃபாலுக்கு இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,000ம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 24,820யும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். அண்ட் இந்த பாக்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்களே, இது என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி கேண்டில் இருந்துச்சு. அப்போ இந்த வீக்லி கேண்டிலோட பாடி அண்ட் விக்கு தான் நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டிலோட பாடி, அதுக்கப்புறம் விக். ஸோ இந்த இதான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான்
நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்போது வீக்லி லோவர் கீழே தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் கடன்னு அட்லீஸ்ட் 24,650 இல்லைனா 24,500 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த 25,000 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கடன்னு 25,500 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 25,000 24,800 தான் நிஃப்டி 50 பொறுத்தளவு. அதே சமயம் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலுமே நமக்கு வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே தான். 25,000 கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அங்கேருந்து நமக்கு அட் த மணிலேருந்து அடுத்த ஹையஸ்ட் இருக்க புட் ஆப்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,800 அண்ட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,500. ஸோ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஓவராலாக பார்க்கும்போது இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து வீக்லி கேண்டலோட பாடி அண்ட் விக்கை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ராடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு சொல்லியிருந்தோம். அப்போது முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ், அதாவது அட் த மணி கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 55,000 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட். அதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 55,500. அப்போது இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி டிட்டர்மைன் பண்ண போகுது. அண்ட் இந்த 500 பாயிண்ட்டை மேலே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து 56,000 வரைக்கும் மறுபடியும் புஷ் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்த இடத்த பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 56,000 தான். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து இந்த 25,300 500 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 56,000 தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு 55,000 இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி 50. நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அண்ட் இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 55,500 55,000 தான். ஸோ இது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். அதே சமயம் நமக்கு பிசிஆர் ரேஷியோ நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது 0.74 இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த 55,500 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்து இந்த 55,500 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 56,000 வரைக்கும் போகும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸும் நமக்கு இருக்குது. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்கும்போது ஓவர் பாட் கால்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 0.66 இருக்குது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோ 0.66 அதாவது 0.7 விட கீழே போயிடுச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அளவுக்கு அதிகமாக கால் ஆப்ஷன் வாங்குவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஹெட்ஜிங்கோ, அதாவது அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா அதோட லாஸை குறைக்கிறதுக்காக ஒரு சீப்பாக இருக்கிற கால் ஆப்ஷன்ஸை வாங்குவாங்க. அதனால தான் நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.66 வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வாலடைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் மூணாவது நம்மளோட சென்செக்ஸ். அப்போ இந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த சென்செக்ஸ்க்கு நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ போன வாரத்தோட ஹை பார்த்தீங்க, லாஸ்ட் வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 82,200. அப்போது மார்க்கெட் வந்து இந்த 82,200 தாண்டாத வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இன்றைக்கி சென்செக்ஸ் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 81,600 கிட்ட ஓப்பன் ஆகும். அண்ட் 81,600மே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நமக்கு வந்து போன வாரம் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மார்க்கெட் திருப்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு, திருப்பி செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு, டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போ இன்றைக்கும் இந்த 81,600ங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக வேலை பார்க்கும். ஸோ அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தாண்டுச்சுன்னா நமக்கு வந்து 82,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 81,000 வரைக்கும் ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக பார்த்தோன்னா நிஃப்டி 50 அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் மார்க்கெட் பிக்சர் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி கேப் அப் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போயும் பார்க்கலாம் நமக்கு வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போ பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மறுபடியும் கிஃப்ட் நிஃப்டி வந்து மேலே போகிற மாதிரி இல்லை. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் நம்ம எதிர்பார்க்குறதுல நான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாவும் அப்ளை ஆகும். ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் இந்த நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரே ஒரு வித்தியாசமானதுக்கு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எஃப்ஐஐ டேட்டான்னு நம்ம ஆக்சுவலாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற கேஷ் மார்க்கெட்டில்
நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் பார்க்கும்போது யூஷுவலாக நமக்கு வந்து டிஐஐஸ் வந்து போன மாதம் ஃபுல்லாக, அதாவது ஆகஸ்ட் முழுசுமே அவங்க பெரும்பான்மையான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்களோட ஹோல்டிங், அதாவது பையிங்கை விட செல்லிங் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்மளோட டிஐஐஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லா நாளுமே செல்லிங்கை விட பையிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ஆகஸ்ட்டில் முழுசுமே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் பாசிட்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அவங்களோட பையிங் வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயம் அவங்களோட செல்லிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சேமாக தான் இருந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது நம்மளோட டிஐஎஸ் வந்து செல்லிங்கை குறைக்கல, அதே சமயம் பையிங்கை குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இது நமக்கு ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது, மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 15-20 ட்ரேடிங் செஷன்ஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து அதிகமாக குறைஞ்சதாக இருந்துச்சு, பையிங் வந்து அதை விட அதிகமாக இருந்ததை அவங்க வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலிங்கான ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது அதே மாதிரி நமக்கு வந்து டிஐஐ வந்து நேத்தோட, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட் ஹோல்டிங் வந்து நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. அப்போது ஓவராலாக டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் ரெண்டு பேரோட நெட் ஹோல்டிங்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறனால இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஒரு நெகட்டிவ் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் நமக்கு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஃப்ஐஐயோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நியூஸ்ன்னு முன்னாடி சொன்னேன். அப்போ இந்த நியூஸில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர். அப்போ இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடு, அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சைனா, அர்ஜென்டினா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிளானில் தான் முன்னாடி நிறையா டாக்கில் இருந்துச்சு. அண்ட் அந்தோட ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வந்து இந்த கண்ட்ரிஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு குளோபல் கரன்சியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஸோ இது வந்து யூஎஸ் டாலரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இந்த கரன்சி எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி. அப்போ இந்த கோல்டு ப்ரைஸை டிபெண்ட் பண்ணும்போது கோல்டோட விலைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்த வருஷம் ஜனவரியிலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் ருப்பியில் அக்கௌண்ட், இப்போ நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம், இப்போ யூஎஸில் இருக்கோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த கரன்சி பேங்க் அந்த அக்கௌண்ட்டோட கரன்சி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலராக இருக்கும். இப்போ அதே சமயம் நம்ம யூரோப்பில் இருக்கோம்னா யூரோவாக இருக்கும். ஆனால் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஃபாரினில் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சப்போஸ் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ அப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ வெளிய நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சில் நீங்கள் போய் இந்தியன் ருப்பியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ். இப்போ வந்து யூகேல வந்து இந்தியன் ருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்தியன் ருப்பியில் பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூரோப்பியன் டாலர்ஸில் பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படிங்கிறனால யூரோவில் நம்ம பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்தியன் கரன்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இது வந்து இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற நம்ம யூஎஸ் டேரிஃப் பிரச்சனையில் இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மூணாவதாக நமக்கு பார்க்கும்போது நம்மளோட இவங்க தான், அதாவது நம்மளோட மோடி, அதே மாதிரி புட்டின், அதே மாதிரி ரஷ்யனோட பிரசிடென்ட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டீலுக்கு வராங்க. என்னென்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் யூஎஸ் வந்து நம்ம மேலே இவ்வளோ டேரிஃப்லாம் போட மாட்டாங்கன்னு. அண்ட் யூஎஸோட ப்ரெஷர்னால நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் போர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏமனில் இருக்கவங்க வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஈரானும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த போர் கொஞ்சம் சூடு பிடிக்கிறதா இருக்குது. ஸோ என்னென்னா சொல்கிறேன்னா மல்டிபிள் டைமென்ஷனில் ஒரு பயங்கரமான மார்க்கெட் அன்சர்டனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு குளோபல் எக்கானமிக் சுச்சுவேஷனில் டக்குன்னு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கிளியரான டைரக்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிற சமயத்தில் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்ஷன் வந்து மோஸ்ட்டாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு கிளியராக டைரக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டலை கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, லாஸ் அதிகமாகிடக்கூடாது. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ ட்ரேடிங்கில் பொறுத்தளவு ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிறது முக்கியமோ அதை விட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸை கம்மி பண்ணுறது. ஸோ ஒரு குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஒரு சூடு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.